Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Reading from Srimad-Bhagavatam, Canto 10, Chapter 2, titled as Prayer by the Demigods, and text 18. ஸ்ரீமத்-பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 2 அத்தியாயத்தின் தலைப்பு கர்ப்பத்தில் இருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை. ஸ்லோகம் 18. So the shloka is Tata Jagat Mangalam Achyutamsham Samahitam Surasutena Devi Dadhara Sarvatmakam Atmabhutam Kashta Anandakaram Manashtaha Tato Jagat Mangalam Achyutamsham Tato Jagat Mangalam Achyutamsham Samahitam Surasutena Devi Samahitam Surasutena Devi Dadhara Sarvatmakam Atmabhutam Kashta Yata Nandakaram Manashtaha Tata. Thereafter, அதன் பிறகு Jagat Mangalam, auspiciousness for all living entities in all the universes of the creation. எல்லா பிரபஞ்சங்களிலும் உள்ள ஜீவராசிகளுக்கும் மங்களகரமான Achyutamsham, the Supreme Personality of Godhead, who is never bereft of the six opulences, all of which are present in his plenary expansions. எவை பரமபுருஷரின் எல்லா அம்சங்களிலும் முழுமையாக உள்ளனவோ அந்த 6 ஐஸ்வர்யங்களையும் ஒருபோதும் இழக்காதவரான பரமபுருஷர். Samahitam, fully transferred. முழுமையாக மாற்றப்பட்டு Surasutena, by Vasudeva, the son of Surasen. சூரசேனரின் மகனான வசுதேவரால். Devi, Devaki Devi. தேவகி தேவி. Dadhara, carried. தாங்கினாள். Sarvatmakam, the supreme soul of everyone. அனைவருக்கும் பரமாத்மாவான Atmabhutam, the cause of all causes. எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமான Kashta, the east. கிழக்கு. Yata, just as. போலவே. Anandakaram, the blissful moon. மகிழ்ச்சிகரமான சந்திரன். Manashtaha, being placed within the mind. மனதில் வைக்கப்பட்டதால். Translation purport by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada, founder Acharya of ISKCON. Translation. Thereafter, accompanied by plenary expansions, the fully opulent Supreme Personality of Godhead,
who is all auspicious for the entire universe, was transferred from the mind of Vasudeva to the mind of Devaki. Devaki, having thus been initiated by Vasudeva, became beautiful by carrying Lord Krishna, the original consciousness for everyone, the cause of all causes, within the core of her heart. Just as the east becomes beautiful by carrying the rising moon. Purport. Okay. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் தேவதிரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு எல்லா பிரபஞ்சங்களுக்கும் மங்களம் அளிப்பவரும் பூரண ஐஸ்வர்யங்கள் உடையவருமான பரமபுருஷர் அவரது அம்சங்களால் தொடரப்படுவாராய் வசுதேவரின் மனதிலிருந்து தேவகியின் மனதிற்கு மாற்றப்பட்டார். இவ்வாறாக வசுதேவரால் தன்னிடம் சோர்ப்பிக்கப்பட்டவரும் அனைவருக்கும் மூல உணர்வாக இருப்பவரும் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தன் இதய மத்தியில் தேவகி தரித்தாள். உதிக்கும் சந்திரனை தாங்குவதால் கீழ்வானம் அழகு பெற்று விளங்குவது போல் தேவகியும் அழகு பெற்று விளங்கினாள். பொருளுரை. மனஸ்தக எனும் சொல்லால் இங்கு சுட்டிக்காட்டப்படுவது போல் பரமபுருஷர் வசுதேவரின் மனதிலிருந்து அல்லது இதயத்திலிருந்து தேவகியின் இதயத்திற்கு மாற்றப்பட்டார். ஒரு மனிதனுக்குரிய சாதாரண வழியில் பகவான் தேவகியிடம் மாற்றப்படவில்லை, தீக்ஷா மூலமாக மாற்றப்பட்டார் என்பதை இங்கு நாம் கவனமாக கருதி கொள்ள வேண்டும். இவ்வாறாக தீட்சையின் முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. பரமபுருஷரை எப்பொழுதும் தன் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கும் சரியான ஒரு நபரிடமிருந்து ஒருவன் தீட்சை பெற வேண்டும். இல்லையெனில் பரமபுருஷரை தன் சொந்த இதயத்தில் தாங்கும் சக்தியை ஒருவரால் பெற முடியாது. செல்வம், பலம், புகழ், அறிவு, அழகு மற்றும் துறவு ஆகிய ஐஸ்வர்யங்களை பரமபுருஷர் பூர்ணமாக பெற்றவர். ஷட் ஐஸ்வர்ய பூர்ண என்பதால் அச்சுதாம்சம் எனும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷர் தமது சுய ஐஸ்வர்யங்களிலிருந்து பிரிந்திருப்பதே இல்லை. ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் என்று பிரம்ம சம்மிதை குறிப்பிடுவது போல் ராமர், நரசிங்கர் மற்றும் வராகர் முதலான தமது எல்லா அம்சங்களுடனும் இணையப்பெற்றவராக பகவான் விளங்குகிறார். எனவே பகவான் எப்பொழுதும் தமது அம்சங்களுடனும் ஐஸ்வர்யங்களுடனும் விளங்குகிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே அச்சுதாம்சம் எனும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. யோகிகளைப் போல் செயற்கையான முறையில் பகவானை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகினஹ. ஸ்ரீமத் பாகவதம் 12:13-1. யோகிகள் மனதிற்குள் பரமபுருஷரை தியானிக்கின்றனர். ஆனால் ஒரு பக்தனுக்கு பகவான் பிரத்யட்சமாக தோன்றுகிறார். தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவிடமிருந்து தீட்சை பெறுவதன் மூலம் பகவானின் இருப்பை எழுந்தருளச் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். தேவகியால் தன் இதயத்திலேயே பகவானை சுமக்க முடியும் என்பதால் அவளது கர்ப்பத்தில் வாழ வேண்டிய அவசியம் பகவானுக்கில்லை. தேவகி கிருஷ்ணரை தன் கர்ப்பத்தில் சுமந்தாள் என்றும் அவளது கர்ப்பத்திலிருந்து வசுதேவர் கிருஷ்ணரை பெற்றார் என்றும் நினைப்பதற்கு இங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வசுதேவர் தம் இதய மத்தியில் பரமபுருஷரை தாங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் தகதகவென பிரகாசிக்கும் சூரியனைப் போல் காணப்பட்டார். இவ்வாறு செந்தனலாக பிரகாசிக்கும் சூரிய கதிர்கள் சாதாரண மனிதனுக்கு எப்பொழுதும் சகிக்க முடியாதவையாக உள்ளன. வசுதேவரின் தூய இதயத்தில் எழுந்தருளியிருந்த பகவானின் ரூபம் கிருஷ்ணரின் மூல ரூபத்திலிருந்து வேறுபட்டதல்ல. எவ்விடத்திலாவது குறிப்பாக இதயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவம் தோன்றுமானால் அந்த இடம் தாமம் என்று அழைக்கப்படுகிறது. தாமம் எனும் சொல் கிருஷ்ணரின் ரூபத்தை மட்டுமல்லாமல் அவரது நாமம், குணம் மற்றும் உபகரணங்கள் முதலியவைகளையும் குறிப்பிடுகிறது. இவை அனைத்தும் இணைத்தே தோன்றுகின்றன. இவ்வாறாக மேற்கில் அஸ்தமிக்கும் சூரியனின் கதிர்கள் கிழக்கில் உதயமாகும் முழு நிலவிற்கு மாற்றப்படுவது போலவே பூரண சக்திகளுடன் கூடிய பகவானின் நித்திய ரூபம் வசுதேவரின் மனதிலிருந்து தேவகியின் மனதிற்கு மாற்றப்பட்டது. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவரின் உடலிலிருந்து தேவகியின் உடலுக்குள் புகுந்தார். பகவான் சாதாரண ஜீவராசிகளின் நிலைகளுக்கு அப்பாற்பட்டவராவார். ஸ்ரீ கிருஷ்ணர்
எழுந்தருளும் பொழுது அவருடன் நாராயணரை போன்ற எல்லா அம்சங்களும் பகவான் நரசிம்மர் மற்றும் வராகர் முதலான எல்லா அவதாரங்களும் எழுந்தருளுகின்றனர். இதையும் பௌதிக வாழ்வின் நிபந்தனைகளுக்கு அவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக இரண்டற்ற ஒருவரும் சகல சிருஷ்டிகளுக்கும் காரண புருஷருமான பகவானுக்கு தேவகி வசிப்பிடமானாள். ஆனால் கம்சனின் வீட்டில் இருந்ததால் அவள் நீர் பூத்த நெருப்பு போல் அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட கல்வி போல் காணப்பட்டாள். நெருப்பு ஒரு பாத்திரத்தின் சுவறுகளால் மறைக்கப்படும் பொழுது அதன் ஒளியூட்டும் கதிர்களின் உண்மையான மகத்துவத்தை ஒருவரால் உணர முடியாது. அதுபோலவே பொதுமக்களுக்கு நன்மை அளிக்காத துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட அறிவு உயர்வாக மதிக்கப்படுவதில்லை. எனவே தேவகி கம்சனுடைய சிறை கூடத்தின் சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டதால் அவளது உன்னத அழகை யாராலும் காண முடியவில்லை. ஸ்ரீ வீரராகவ ஆச்சாரியர் இப்பதத்திற்கு பின்வருமாறு கருத்துரைக்கிறார். வசுதேவ தேவகி ஜடரையேர் ஹிருதயோர் பகவத சம்பந்த. வசுதேவரின் இதயத்திலிருந்து தேவகியின் கர்ப்பத்திற்குள் பரமபுருஷர் புகுந்தது இரு ஹிருதயங்களுக்கு இடையிலுள்ள ஓர் உறவு முறையாகும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமிநிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷா शून्यवादी पाश्चात्य देशतारिणी. जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. ततो जगन्मंगलमच्युतांशं समाहितं सुरसुतेन देवी ददार सर्वात्मकमात्मभूतं काष्ठप्यतानन्दकरं मनस्तः. Translation again. Thereafter, accompanied by plenary expansions, the fully opulent Supreme Personality of Godhead, who is all auspicious for the entire universe, was transferred from the mind of Vasudeva to the mind of Devaki. Devaki, having thus been initiated by Vasudeva, became beautiful by carrying Lord Krishna, the original consciousness of everyone, the cause of all causes, within the core of her heart, just as the east becomes beautiful by carrying the rising moon. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு எல்லா பிரபஞ்சங்களுக்கும் மங்களம் அளிப்பவரும் பூரண ஐஸ்வர்யங்கள் உடையவருமான பரமபுருஷர் அவரது அம்சங்களால் தொடரப்படுவாராய் வசுதேவரின் மனதிலிருந்து தேவகியின் மனதிற்கு மாற்றப்பட்டார். இவ்வாறாக வசுதேவரால் தன்னிடம் சோபிக்கப்பட்டவரும் அனைவருக்கும் மூல உணர்வாக இருப்பவரும் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தன் இதய மத்தியில் தேவகி தரித்தாள். உதிக்கும் சந்திரனை தாங்குவதால் கீழ்வானம் அழகு பெற்று விளங்குவது போல் தேவகியும் அழகு பெற்று விளங்கினாள். So we are continuing with this 10th canto of Srimad Bhagavatam. நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதனுடைய 10வது காண்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். And the second chapter is the prayers by the demigods. இந்த இரண்டாவது அத்தியாயம் பார்த்தோம் அப்படின்னா தேவர்களுடைய பிரார்த்தனைகள். So we all know a little bit of the story from reading Srimad Bhagavatam, hearing from acharyas and our gurus. What we know is that the Supreme Personality of Godhead has now entered into the mind of Devaki, as is explained here. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறதன் மூலியமாகவும் ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து கேட்டதன் மூலியமா நம்மளுடைய குருக்கள் கிட்ட இருந்து கேட்டதன் மூலியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் தேவகியினுடைய மனதிற்குள்ள நுழைந்திருக்கார். So why did he enter into the womb of Devaki? ஏன் அவர் தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழையல? The thing is that has been explained in this entire verse, that what is the importance of having been born through the mind of, transferred from the mind of Vasudeva to the mind of Devaki. அதுதான் இந்த பொருளுரை முழுவதும் நம்ம பார்த்தோம். வசுதேவனுடைய மனதிலிருந்து தேவகியினுடைய மனதிற்கு கிருஷ்ணர் புகுறார் அப்படின்றதனுடைய முக்கியத்துவம் என்ன, மகத்துவம் என்ன அப்படின்றது. And the objective of this avatar, or objective of Krishna coming himself in this material world, the primary can be said is to safeguard the devotees. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் சாக்ஷாத் அவரே ஏன் இந்த பௌதிக உலகத்துக்கு வரார் அப்படின்றதுக்கான காரணங்கள்ல முதன்மையான காரணமா பக்தர்களை காக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். And the secondary reason might be to kill Kamsa, by which the first reason also takes care of.
முதன்மையான காரணம் பார்த்தோம். அப்போ ரெண்டாவது காரணம் என்னவா இருக்கக்கூடும் அப்படின்னா, அசுரர்களை அழிக்கிறதுக்கு, கம்சனை அழிக்கிறதுக்கு. ஸோ அந்த செயலை செய்யும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயத்தை செய்யும் பொழுது இது தானா நடக்குது. So once when the Lord came and entered the womb of Devaki, the demigods became very happy. தேவகியினுடைய மனதிற்குள்ள கிருஷ்ணர் நுழைந்தோன தேவர்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. So for many years we have been struggling with this demon Kamsa and we don't know how to handle him. Now at least the supreme personality of God is here to save us. பல வருடங்களா நம்ம வந்து இந்த அரக்கன் கம்சன் இவனுடைய தொந்தரவை தாங்க முடியாம நம்ம இருந்தோம். இப்போ நம்மள எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக பரமபுருஷ பகவானே இங்க வந்திருக்காரு. So devotees are always safe. Devotees are always protected by the supreme personality of God. பக்தர்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பா இருக்காங்க, எப்பொழுதுமே பகவானால பாதுகாக்கப்படுறாங்க. And this is another example. The entire Leela is also another example of how the demigods are always on the safe custody of supreme personality of God. இந்த மொத்த லீலையுமே இன்னொரு உதாரணம் எதற்கு அப்படின்னா, எப்படி தேவர்கள் எல்லாரும் பகவானுடைய பாதுகாப்பின் கீழே எப்பொழுதும் இருக்காங்க. So out of veneration to supreme personality of Godhead, the demigods started reciting prayers to the supreme Lord who is there. பகவான் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையின் காரணத்தினால இங்க தேவர்கள் என்ன பண்றாங்க, பகவானை நோக்கி பிரார்த்தனைகளை முன்வைக்கிறாங்க. So that is the Garbhastuti prayers, as it has been explained. The second chapter, the prayers of the demigods are being quoted as Garbhastuti. இப்போ இந்த தேவர்களுடைய பிரார்த்தனைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து கர்ப்பஸ்துதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. So coming back to the thing that the Kamsa, who was all these things that he was so atrocious, he was creating a lot of havoc in the entire kingdom. The Brahmanas were unhappy. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கம்சனுடைய அட்டூழியங்கள் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான், பிராமணர்கள் சந்தோஷமா இல்லை. And many of his so-called friends were actually helping him in this so-called plan or objective of him. கம்சனுடைய திட்டம் என்னவா இருந்துச்சோ, அவனுடைய பெயரளவிலான நோக்கம் என்னவா இருந்துச்சோ, அதற்கு அவனுடைய பெயரளவிலான நண்பர்கள் உதவி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. All the demons, including his father-in-law Jarasandha, அவருடைய எல்லா அசுரர்களும் பார்க்கலாம், குறிப்பா அவனுடைய மாமனாரான ஜராசந்தன் உட்பட. Jarasandha had a huge army, which we will see in the later chapters of Bhagavatam, this 10th canto, where Jarasandha had a huge army, and that is why he attacked Krishna again and again and again. நம்ம பாகவதத்தினுடைய பின்வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம், ஜராசந்தன் இடத்துல மிகப்பெரிய அளவு படைபலம் இருந்தது. ஸோ அந்த படைபலத்தை கொண்டு தான் அவன் மீண்டும் 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 கிருஷ்ணரை தாக்கிட்டு இருந்தான். As we have seen in Mahabharata also, Duryodhana was very much drawn into the illusion that the army will save him. நம்ம மகாபாரதத்திலிருந்தும் கூட நம்ம பார்க்கிறோம், துரியோதனன் மிகப்பெரிய மாயையில இருந்தான். அதாவது படைபலம் பெருசா இருந்ததுன்னா அது என்னை காப்பாத்திரும் அப்படின்னு. So this exactly what Jarasandha was thinking, Kamsa were thinking, that we have huge army and we can do all the atrocious things what we want to do. இதே தான் ஜராசந்தனும் நினைச்சிட்டு இருந்தான், இதே தான் கம்சனும் நினைச்சிட்டு இருந்தான். நம்ம கிட்ட பெரிய படைபலம் இருந்தது அப்படின்னா நம்ம எல்லா அட்டூழியங்களும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. So because of which the Yadus were completely mistreated. இதனால நம்ம பார்க்குறோம், யது மக்கள் அவங்க வந்து ஏச்சி படைக்கப்படுறாங்க. So to protect all these devotees, the pious people, Krishna comes himself. ஸோ இப்போ இந்த மாதிரியான புண்ணியவான்களை பாதுகாக்கிறதுக்கு பகவான் அவரே வரார். So the first thing is that after Kamsa has killed all the Shad Garbhas, the 6 kids or 6 of the children who were born out of Devaki, நம்ம பார்க்குறோம் கம்சன் தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்த முதல் 6 குழந்தைகளை, ஷட் கர்ப்பர்களை கொல்றான். So then Anantadeva, the Sankarshana, the Lord himself as the Sankarshana, he enters into the womb of Devaki. அடுத்ததான் அனந்ததேவர் சங்கர்ஷ்ணரா, அவர் வந்து தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ள வரார். And by the order of supreme personality of Godhead, the Yogamaya does the magical work. பகவானுடைய பரமபுருஷ பகவானுடைய கட்டளையின் கீழ் யோகமாயை அங்க வந்து ஒரு மாயாஜாலம் பண்றாங்க. The womb which was the Anantadev or the Sankarshana who was there in the womb of Devaki was transferred to the womb of Rohini. தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சங்கர்ஷ்ணரை அங்கிருந்து ரோஹிணியினுடைய கர்ப்பத்திற்கு மாத்துறார். So Yogamaya, upon the instruction of the supreme personality of Godhead, does these wonderful acts. யோகமாயா பரமபுருஷ பகவானுடைய கட்டளையின் கீழ் இவ்வளவு அற்புதமான ஒரு செயலை பண்றாங்க. And later also we will see that when Krishna was born, also the daughter who was born there in Vrindavan was brought back to Mathura. அதே போல கிருஷ்ணர்
அவதரிக்கும் பொழுதும் நம்ம பார்க்கிறோம், அங்க நந்த மகாராஜருக்கு பிறந்த மகளானவங்களை வந்து அங்கிருந்து மதுராக்கு கொண்டு வராங்க. So the sister is doing this wonderful act for the brother. அதாவது சகோதரியானவங்க தன்னுடைய சகோதரனுக்காக இந்த அற்புதமான செயல்களை செய்றாங்க. And Prabhupada is explaining somewhere that the followers of the sister who is called the Shaktas and the followers of the brother who are called the Vaishnavas still today are fighting among themselves in some part of the world. சில பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்றார், சகோதரியை பின்பற்றக்கூடிய நபர்கள் ஷாக்தாக்கள்னு அழைக்கப்படுறாங்க, அதே போல சகோதரனை பின்பற்றக்கூடிய நபர்கள் வைஷ்ணவர்கள் அழைக்கப்படுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவில் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. So there is always a fight between brothers and sisters somewhere. So they are think that the Shakti worship is better. The Vaishnavas or the Shaivas, they think that our worship, our gods are bigger. ஒரு தரப்பினர் வந்து நாங்க வழிபடக்கூடிய கடவுள் தான் வந்து சிறந்தவர்னு நினைக்கிறாங்க, இன்னொரு தரப்பினர் அவங்க வழிபடக்கூடிய கடவுள் தான் சிறந்தவங்கன்னு நினைச்சு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. So this fight will continue, and the Yoga Maya is again, or the Mahamaya is also doing this activity of the fight which is continuing in this material world. இந்த சண்டையானது தொடர்ந்து நடைபெற்றுட்டே தான் இருக்கு. அந்த சண்டையை தொடர்ந்து நடைபெறதுக்கு யோக மாயாவோ இல்ல மகாமாயாவோ அவங்களுடைய செயல்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. So what was the purpose of Sankarshana or the Lord Balarama himself to appear? What was the reason? இப்போ சங்கர்ஷ்ணர் அதாவது பகவான் பலராமரே அவர் தோன்றதுக்கு காரணம் என்ன, அவசியம் என்ன? So he came to increase the love of Krishna. His love for Krishna is much more to be increased. So he wants to be a part of this entire leela. So he came himself. அவரும் கிருஷ்ணருடைய இந்த மொத்த லீலையிலும் ஒரு பங்கு கொண்டு அவருக்கு கிருஷ்ணர் மீதான அன்பை அதிகரித்து கொள்றதுக்காக அவர் வரார். That is why he is called Rama. அதனாலதான் அவருக்கு ராமான்னு, because it is so blissful. The love of God, it is so blissful. He is called Rama. பகவான் மீதான அந்த அன்பு தொண்டு அப்படின்றது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆனந்தம் அப்படின்னா ராமா அப்படின்ற வார்த்தையின் மூலமா குறிக்கப்படுது. Of course he is also considered to be having the power of strength, so he is called Balarama. அவருக்கு பலம் அப்படின்றதும் இருக்குன்றனால அவர் பலராமன்னு அழைக்கப்படுறார். So this work which was done by Yoga Maya in transferring the children from the womb is considered by many people as it's all stories, it's mythological. How can it happen? நிறைய மக்கள் இப்போ இந்த யோகமாயை ஒரு கர்ப்பத்துல இருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு குழந்தைய மாத்துனாங்க அப்படின்றது கேட்கும் பொழுது இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம், எல்லாம் கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். So all the Vedic scriptures are all sentimental. People just believe, very nice, it's very good, it's all happened. சும்மா இதெல்லாம் மன எழுச்சியில ஏதோ எழுதின விஷயங்கள் தான், இதெல்லாம் மக்களா நம்பிட்டு இருக்க விஷயம் தான் இந்த வேத இலக்கியங்கள்ல இருக்கிறது. But the many of the times even the so-called logical people, they themselves cannot answer many of the things that are happening in this material world itself. ஆனா இப்படி பேசக்கூடியவங்க இந்த பௌதிக உலகத்திலேயே நடக்கக்கூடிய பற்பல விஷயங்களை வந்து அவங்க வந்து சரியான விதத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. Even in this day and age of advanced medical field, they are not able to clearly tell that why that every copulation between man and women is not producing kids still. மருத்துவ ரீதியா இவ்வளவு முன்னேற்றங்களை நம்ம சந்திச்சதுக்கு பிறகும் கூட ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது ஏன் எல்லா சமயத்திலயுமே குழந்தை உருவாகிறது இல்லை அப்படின்றதுக்கான பதில் அவங்களுக்கு இல்ல. How this, how a child comes to the womb, how the child is actually born, how this life comes into the womb, they cannot explain many of the things. எப்படி இந்த உயிரானது அந்த கர்ப்பத்துக்குள்ள வருது, எப்படி அந்த குழந்தை உருவாகுது, எப்படி அந்த குழந்தை வெளியில வருது, அவங்களால எல்லா விஷயத்தையும் தெளிவா விளக்க முடியறது இல்ல. According to them it's only chemicals. A semen is a chemical. The womb is also a chemical. So why can't the chemical mix together and every time a chemical result being produced? அவங்கள பொறுத்த வரைக்கும் விந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ரசாயனம், அதே போல கர்ப்பம் வயிற்றுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கருவறை அப்படின்றதும் பாத்தீங்கன்னா ஒரு ரசாயனால ஆன விஷயம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் ரசாயனமும் சேரும் பொழுது எல்லா சமயத்திலையும் குழந்தை உருவாகிறது இல்லை? So the womb is like a laboratory where you are mixing two chemicals. Why don't the chemical reaction take place every time when the two chemicals are mixed? கருவறை அப்படின்றது இப்போ வந்து ஒரு ஆய்வு கூடம் மாதிரி இருக்கு. அந்த ஆய்வு கூடத்துக்குள்ள போயிட்டு நீங்க ரெண்டு ரசாயனங்களை கலந்தீங்க அப்படின்னா ஒரு பதில் கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு முடிவு வரணும் இல்லை. ஆனா ஏன் இது நடக்கல? So even if normally you can also say for example they also say when hydrogen is mixed with oxygen, water is produced. அவங்க பொதுவாக சொல்ற உதாரணம் பார்க்கலாம். ஹைட்ரஜனை ஆக்சிஜனோட கலக்கும் பொழுது என்ன நடக்குது, நீர் உருவாகுது. But nobody has ever produced oxygen in a laboratory for that matter. Only God is able to produce. ஆனா இப்போ அந்த ஆய்வு கூடத்துல பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜனை யாராவது உற்பத்தி பண்ணிருக்காங்களான்னு பார்த்தனா கிடையாது, கடவுள் தான் அதை உற்பத்தி பண்ணிருக்காரு. So the same way there is another example. If you see how fires are produced, sometimes when you mix two chemicals, suddenly fire or flame comes. சில சமயத்துல நம்ம நெருப்பு எப்படி உற்பத்தி ஆகுதுன்றத பார்க்கறோம். திடீர்னு ஏதாவது ரெண்டு ரசாயனங்களை அவங்க வந்து கலக்கும் பொழுது அதுல இருந்து திடீர்னு நெருப்பு வரத பார்க்கலாம். Like some example is potassium chloride is mixed with sugar, normal sugar, and some sulfuric acid is added, immediately flame comes.
பொட்டாசியம் குளோரைட், சல்ஃபியூரிக் ஆசிட், கொஞ்சம் சர்க்கரை இதை கலந்தோம் அப்படின்னா அதுலேருந்து திடீர்னு நெருப்பு வருதை பார்க்கலாம். So same way, why two chemicals when they are mixing, why can't they produce the kids? அதே போலவே ரெண்டு ரசாயனங்களை கலந்து ஏன் ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ண முடியல? So they cannot answer this. Many of the things we can continue with all the scientific, there that's mythology. Science itself is a so-called mythology today. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய கட்டுக்கதையா இருக்கு. So now the magic or whatever they call it, mythology, which has happened by transferring the womb from one mother to other mother, it's all considered, this all because of the power of the Lord. It's because of the potency of the Lord. இப்போ இவங்க இங்க எது வந்து கட்டுக்கதை, இது வந்து எப்படி வந்து ஒரு கர்ப்பத்துல இருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டிருக்கதா சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, இது பகவானுடைய சக்தியினால சாத்தியம். And even more perplexed will be them is that today's verse tells them that the Lord was born out of the mind. அதை விட இன்னொன்று அவங்களை குழப்பக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் பகவான் மனதிலிருந்து தோன்றுறார் அப்படின்னு. And he didn't enter into the womb like you and me who have born from a seminal discharge. நீங்களோ நானோ எப்படி ஒரு விந்து வெளியிடுறதன் மூலியமா நம்ம வந்து பிறந்தோமோ கர்ப்பத்திலிருந்து கருவறையிலிருந்து, அந்த மாதிரி பகவான் வந்து பிறக்கல. So he is, supreme personality of God. He is having all the opulences. He is independent, Swarat, so he know what to do. பகவான் உச்சமான பரமபுருஷர், முழுமையான சுதந்திரம் வாய்ந்தவர். அவருக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும், எப்படி செயல்களை செய்யணும் அப்படின்னு. And why he has to do and what he has to do and when he has to do, he decides himself. ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாமே அவர் முடிவு பண்றார். And why he does that, that's explained in today's verse, Jagat Mangalam. ஏன் அவர் அப்படி பண்றார், அவர் ஏன் அப்படி பண்றாருன்றதுக்கான காரணம் இந்த ஸ்லோகத்துல விளக்கப்பட்டிருக்கு. ஜகத் மங்களம். And Srila Prabhupada translates as auspiciousness for all living entities in all universes of the creation. ஸ்ரீல பிரபுபாதர் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்துல விளக்குறார், எல்லா பிரபஞ்சங்களிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மங்களகரமான. Even though the supreme personality of Godhead was born in Yadu dynasty, he is going to be living there, still the appearance of the supreme personality of Godhead is going to benefit the entire universe, all the living beings in the universe. பகவான் இங்க எது குலத்துல தோன்றி எது குலத்துல அவர் வந்து வளர போறவராகவே இருந்தாலுமே கூட, இங்க விளக்கப்படுறது போல எல்லா பிரபஞ்சங்கள்லயும் இருக்கிற எல்லா உயிர்வாளிகளுக்கும் மங்களத்தை கொடுக்கிறதுக்காக தான் அவர் இருக்கார். As we see in Bhagavad Gita, he is the father of all the living entities, not only human beings. He is the father of all living entities that are in all universes. பகவத்கீதையிலிருந்து நம்ம பார்க்கிறோம், கிருஷ்ணர் மனிதர்களுக்கு மட்டும் தந்தை கிடையாது, எல்லா உயிர்வாளிகளுக்கும் எல்லா இடங்கள்லயும் இருக்கிற எல்லா உயிர்வாளிகளுக்கும் நான் தந்தைன்னு சொல்றாரு. And how he appears in this time or every time whenever he appears, how he appears is also explained in the verse. அவர் இந்த தடவையும் சரி ஒருவர் தடவையும் சரி எப்படி தோன்றார் அப்படின்றதும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. Achyutamsham. அச்சுதாம்சம். So what is that? The supreme personality of Godhead, who is never bereft of six opulences. பரமபுருஷ பகவானான அவர் இந்த 6 ஐஸ்வர்யங்களில் எப்பவுமே அது வந்து குறைந்த இருக்கிறதே இல்லை அவர்கிட்ட. அது இல்லாம அவர் அது பிரிந்து இருக்கிறதே இல்லை அவர்கிட்ட இருந்து. And Srila Prabhupada adds there one more line on adjective, all of which are present in his all plenary expansion. பிரபுபாதர் இங்க சொல்றார், அவர்கிட்ட இருக்கக்கூடியது அவருடைய எல்லா விரிவாம்சங்கள் இடத்துலயும் இருக்கு அப்படின்னு. So we cannot have a quantification that this avatara is bigger, that avatara is bigger, or Krishna, what all the avatars are. Whenever he comes in various avatar forms, he is with the Sad Aishwaryam. He is coming with the 6 full opulences. பகவான் எந்த ஒரு அவதாரத்தோட வரும் பொழுதும் அவர் முழுமையான ஐஸ்வர்யங்களோடய வரார். ஸோ இதுல வந்து நம்ம இந்த அவதாரம் உயர்ந்தது, அந்த அவதாரம் வசதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது கிடையாது. And all the plenary expansions are coming outside the purview of material existence. The material, the Maya here, who is the controller of this material existence, has no power on what kind of way the Supreme Lord has to come. அவர் எப்பேற்பட்ட விதத்துல வரும்பொழுதும் சரி இந்த பௌதிக சக்தியினுடைய பிடிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். இங்க இருக்கக்கூடிய மாயா சக்தி வந்து அவங்க சொல்ற விதத்துல தான் பகவான் வரணும் அப்படின்றது கிடையாது. So all this entire verse gives lot of adjectives here. He tells about Sarvatmakam, Atma Bhutam. So this all explains that how gloriousness or how great the supreme personality of God is. சர்வாத்மகம், ஆத்ம பூதம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இன்றைய ஸ்லோகத்துல பார்த்தீங்க அப்படின்னா பகவானுடைய அந்த உயர்ந்த நிலையை வந்து சுட்டி காட்டக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. Sarvatmakam, the supreme soul of everyone. So the supreme soul of everyone who is present in everybody is now coming into the mind of Vasudeva, and through which he is transferred to mind of Devaki.
சர்வாத்மகம் அனைவருக்கும் பரமாத்மாவான அப்படின்னு சொல்லி விளக்கப்படுது. ஸோ எல்லா உயிர்வாளிகளுக்கும் பரமாத்மாவா இருக்கக்கூடிய அவர் என்ன நடக்குது இங்க, அப்பேற்பட்டவர் வசுதேவனுடைய மனதிற்குள்ள வந்து அங்கிருந்து தேவகியினுடைய மனதிற்கு மாற்றப்படுறார். So once, that's the exact shloka also says that, once the supreme personality of Godhead came inside Devaki, she became like a effulgent sun or the effulgent moon which rises in the east. இங்க வந்து மேலும் விளக்கப்படுது, தேவகியினுடைய மனதிற்குள்ள கிருஷ்ணர் நுழைந்த உடனே தேவகி எப்படி கிழக்கு திசையில உதிக்கக்கூடிய சூரியனோ சந்திரனோ உதிக்கும் பொழுது எப்படி பிரகாசமா இருக்கோ அதே போல தேவகியும் பிரகாசித்தாள் அப்படின்னு. So the most important aspect of this purport of Srila Prabhupada in this shloka, he touches this importance of getting initiation by the right person. ஸோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டு சில பிரபுபாதர் மிக முக்கியமாக இந்த பொருளுரையில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சரியான நபரினுடைய தொடர்பில் வந்து ஒருத்தன் தீட்சை பெறணும் அப்படின்னு. First is the importance of initiation itself. தீட்சை அப்படின்றதே முதல்ல முக்கியத்துவமான முதன்மை ஒரு விஷயம். And why it is so important is also explained. அது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதும் இங்கே விளக்கப்பட்டிருக்கு. And the even more important thing is that you get the initiation from the right person. அதுல மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட தீட்சையை சரியான நபரிடத்திலிருந்து பெறணும். And what he writes is, who is the right person who can initiate first? இவர் மேலும் இங்க எழுதுறார் பிரபுபாதர், யாரு அந்த சரியான நபர் முதல்ல ஒருத்தருக்கு தீட்சையை வழங்கக்கூடிய தகுதி உடையவர் அப்படின்னு. In that person's heart always supreme personality of Godhead resides forever. அப்படி தீட்சை கொடுக்கக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஹிருதயத்துக்குள்ள எப்பொழுதுமே பரமபுருஷ பகவான் வசிச்சிட்டு இருக்கார். For example, here Vasudeva. உதாரணத்துக்கு இங்க வசுதேவர். So Vasudeva's heart was always filled with Krishna. He was always thinking about Krishna. வசுதேவர் எப்பொழுதும் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருந்தார். வசுதேவருடைய ஹிருதயத்துல கிருஷ்ணர் இருந்துட்டு இருந்தார். So what happened is, he is, he's not thinking anything else other than Krishna. கிருஷ்ணரை தவிர வேற எந்த விஷயத்தையும் அவர் சிந்திக்கல. And that's what we also see in this, that verse from 9th canto of Srimad Bhagavatam. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 9வது காண்டத்துல இருந்தும் அந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்க்கிறோம். சாதவோ ஹிருதயோ மஹ்யம் sadhunam hridayam tvaham. So what it says is that in the heart of the sadhus, in the heart of my pure devotees, I am always there. பகவான் சொல்றார், என்னுடைய பக்தர்களுடைய ஹிருதயத்துல நான் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கேன். And in my heart also the devotees are always there. என்னுடைய ஹிருதயத்திலும் என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்காங்கன்றார். And madanya tena janati, my devotees don't know anything else except than me. என்னுடைய பக்தர்களுக்கு என்னை தவிர வேற எதுவுமே தெரியாது. And what in turn also, that I also don't know anything fraction of anything else than other than the devotees themselves. எனக்கும் என்னுடைய பக்தர்களை தவிர வேற எந்த விஷயமும் தெரியாது. So this is the instruction of Lord Vishnu to Durvasa Muni. இதுதான் துர்வாசருக்கு கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. So every time when who is a sadhu, who is an an acharya, or who is the pure devotee is explained here. யாருங்க ஒரு சாது, யார் ஒரு ஆச்சாரியர், யார் ஒரு தூய பக்தர் அப்படின்றது இங்க விளக்கப்படுது. So in sadhavo hridayo mahyam, always in his heart he doesn't have anything except supreme personality of God. அவருடைய ஹிருதயத்துல பரமபுருஷ பகவானை தவிர வேறு யாருமே வேறு எதுவுமே இருக்கிறது இல்ல. And he is also pleased to be always in touch with the Lord, and the Lord is also very much pleased that he is always in touch with the devotees. அப்பேற்பட்ட நபர் எப்பொழுதுமே பகவானுடைய தொடர்பிலேயே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கார். பகவானும் இப்பேற்பட்ட நபருடைய தொடர்பில் இருக்கிறதுனால அவரும் சந்தோஷமா இருக்கார். So he is the person, he is the right person who can actually initiate others. அப்பேற்பட்டவர் தான் சரியான நபர், அவரால மற்றவங்களுக்கு தீட்சை அளிக்க. Because he is like a tirtha, he is like an auspicious place where the Lord is residing. So what he can do, he can actually make the other people also auspicious who can come in contact with him. அவர் ஒரு தீர்த்த தலம் போல இருக்கார், அதாவது பகவான் வசிக்கக்கூடிய இடமா இருக்கார். அப்பேற்பட்டவர் இடத்துக்கு மக்கள் மற்றவங்க வரும்பொழுது அவங்களையும் அவர் தூய்மைப்படுத்தி அவங்களுக்கு தீட்சை வழங்க முடியும். So this is exactly what happened here. Devaki is surrendered to Vasudeva, and Vasudeva is initiating him, and that's where when the transformation of the supreme personality of Godhead from Vasudeva's mind to Devaki's mind takes place. அதுதான் இங்கேயும் நடக்குது. தேவகி வசுதேவர் இடத்துல சரணடைகிறாங்க. அப்படி சரணடைஞ்சவங்களை வசுதேவர் ஏத்துக்கிட்டு அவருடைய மனதுல எப்பொழுதும் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, ஸோ அதன் மூலியமா அவர் தேவகிக்கு தீட்சையை வழங்குறார். தேவகிக்கு கிருஷ்ணரை அவர் மனதுல இருந்து தேவகி மனதுக்கு கொடுக்கிறார். This is exactly what we do when we take our initiations with our spiritual master also. இதேதான் நம்மளும் நம்மளுடைய ஆன்மீக குருவிடத்துல தீட்சை பெறும்பொழுது நடக்குது. What do? We first surrender to him. முதல்ல நம்ம அவரிடத்துல சரணடைகிறோம். And what we do menial service, we please him. அவருக்கு நம்ம சேவை புரிகிறோம்.
அவரை திருப்திப்படுத்துறோம். And what he does, he is a Parama Vaishnava who is always in touch with the Supreme Personality of God. He is having him in his heart. எப்பொழுதுமே பரமபுருஷ பகவானுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய பரம வைஷ்ணவர் அவர். அவருடைய ஹிருதயத்துல பகவான் இருக்கார். And because he is pleased with our service, because he is pleased with whatever we are willing to surrender to the Lord, he then initiates us with the Supreme Personality of God himself to us. நம்ம என்ன சேவைகள் புரிகிறோமோ அதனால அவர் திருப்தி அடைகிறார். நம்மளுடைய நோக்கம் என்னன்றதை பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் நமக்கு தீட்சை கொடுக்கிறார். So we are all very fortunate to be coming under the auspicious guidance of Srila Prabhupada and this wonderful movement. ஸோ நம்ம உண்மையிலேயே அதிர்ஷ்டம் வாய்ந்த நபர்கள். அதனால தான் இந்த மங்களகரமான ஒரு இந்த இயக்கமாக இருக்கட்டும், இல்லை சில பிரபுபாதராக இருக்கட்டும், இவர்களால் நம்ம தீட்சை அளிக்கப்பட்டு நம்ம இந்த வழியில் இருக்கோம். And so, if you actually have to understand the importance of this wonderful movement, you should also understand the bogus things of initiation that happens around the world. இந்த இயக்கத்தினுடைய தீட்சையினுடைய முக்கியத்துவத்தை இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கும் பொழுது அதே சமயத்தில் மற்ற இடங்களில் எப்படி ஏமாற்றக்கூடிய விதத்தில் தீட்சைன்றது போயிட்டு இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். So today in the name of spirituality there is initiations everywhere. ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு எல்லா இடங்களிலும் தீட்சைன்றது போயிட்டு இருக்கு. And the so called the guru or the cult figure, he is initiating everybody. பேரளவிலான குருவா இருக்கட்டும், இல்ல ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிற நபரா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் தீட்சை வழங்குறாங்க. And what do? They are taking all the so called initiates or so called sishyas along with them to the clearest path to hell. இறுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க தீட்சை வழங்குறாங்க இல்லையா, பேரளவிலான அவங்களுடைய சீடர்கள்னு சொல்லிட்டு அவங்களும் இவரும் எல்லாரும் சேர்ந்து தெளிவா நரகத்தினுடைய பாதையை நோக்கி போறாங்க. So one classic example which is really striking to me now is that there was one cult in the US in the 1960s, even before Srila Prabhupada went there. எனக்கு உடனடியாக தோன்றக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு நிகழ்வு 1960களில் அமெரிக்காவில் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அப்போ அங்கே பேரளவிலான ஒரு இயக்கம் இருந்தது. There was this famous fellow called Jim Jones. ஜிம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமான நபர் ஒருத்தர் இருந்தார். And this fellow actually started a movement called the Temple of Gods. கடவுள்களுடைய கோயில் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். So as always here today also you see in India there are multiple people who tell that you are God, I am God, everybody is God. இந்தியாவில் இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் நீங்களும் கடவுள், நானும் கடவுள், எல்லாருமே கடவுள் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. So the same thing propaganda was also there, that all the people who are assembled here are gods and this is the temple of gods. அங்கேயும் அதே பிரச்சாரம் தான் போயிட்டு இருந்தது. யாரெல்லாம் இங்கே ஒன்றா கூடி உட்காந்துருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் கடவுள் தான், அதனால இந்த கோயிலானது எல்லா கடவுள்களும் இருக்க கோயில் அப்படின்னு. So it was all going very people were coming, all the things were happening, the so called spiritual movement outwardly when you look at. வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆன்மீக இயக்கம் போல தோன்றுறது. அங்கே எல்லா செயல்களும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, மக்கள் வராங்க. And so what happened, suddenly one fine day the law of the local administration found out that there is some illegal activity happening inside. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் அங்கே இருந்த அரசாங்கத்தில் அவங்களுக்கு தெரிய வருது, இங்கே தவறான சில செயல்கள் உள்ள போயிட்டு இருக்கு. So they were coming for a raid or coming for inspection inside. உடனே அங்கே உள்ள ஆய்வு செய்யறதுக்காக வராங்க. So this man, what he thought, now he is going to get caught because what is happening inside is all bogus things are happening. அந்த நபருக்கு உடனே தெரிஞ்சிருது, நம்ம எல்லாம் கையும் களவுமா மாட்ட போறோம், ஏன்னா உள்ள எல்லாமே தவறான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. So in the temple of gods, what he told all the gods who were assembled there is to drink poison immediately. அவர் உடனே என்ன சொன்னாராம், அங்க கோயிலுக்குள்ள எல்லாரும் யார் உட்கார்ந்துருக்கா, எல்லாருமே கடவுள்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க, அந்த எல்லா கடவுளுக்கும் அவர் சொல்றார், உடனே நம்ம எல்லாரும் விஷம் குடிச்சிடலாம். So the so called gods who are all so enlightened, they are all Sarvagnya gods, they immediately followed him and they all drank poison along with him and all of them died immediately. ஸோ இந்த கடவுள் சொல்றதை கேட்டு கீழே உட்காந்துருந்த எல்லா கடவுள்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவர் கூடயே சேர்ந்து அவர் விஷம் குடிக்கும் போது இவங்களும் சந்தோஷமா விஷத்தை குடிச்சு எல்லாரும் ஒன்னா செத்து போயிட்டாங்க. And in this incident almost 12,000 people died at the same place. அந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,000 மக்கள், 12,000 கடவுள்கள் அதே சமயத்துல செத்துட்டாங்க. And so what happened? So this is the initiation process which he showed to them. So இதுதான் அவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த தீட்சை வழிமுறை. So the initiation process is to drink poison. தீட்சை வழிமுறை என்ன, விஷம் கொண்டு வந்து கொடுக்கிறது. So this is how the entire so called spirituality or so called initiation process or all those things that are happening. So we have to be very 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 careful. So இந்த மாதிரி தான் பெயரளவுல பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். So the role of spiritual master, the role of whether he is following the shastras
Whether he will take us back home, back to Godhead, all has to be ascertained very, very carefully. ஆன்மீக குருவா இருக்காரு, இவருடைய நிலை என்ன, இவர் வந்து சாஸ்திரங்களை பின்பற்றாரா, இவரால் நம்மளை வந்து மீண்டும் பகவான் இடத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்றதெல்லாம் பத்தி பார்க்கறத நம்ம ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும். So here in the purport also, Srila Prabhupada actually explains about that that Devaki became the Tirtha where the Lord himself came and occupied the place. இங்க சில பிரபுபாதர் பொருளுரையில மேலும் சொல்றார், தேவகி இங்க வந்து ஒரு தீர்த்த தலமா இருக்காங்க, அங்க வந்து அந்த இடத்துக்கு பகவானே வந்து குடியிருக்காரு. And even though she was locked inside the prison house of Kamsa, and so but she was ever effulgent. அப்பேற்பட்ட தேவகி இங்க கம்சனுடைய சிறைக்குள்ள வைக்கப்பட்டிருந்தாலும் பகவான் இருக்கறனால அவ்வளவு பிரகாசமா இருந்தாங்க. And what analogy it is given here is that it's about two analogies are given. One is that a fire pot where the fire is burning but still the pot is completely covered. இப்போ இங்க ரெண்டு உதாரணங்கள் இது சம்பந்தமா தேவகி சம்பந்தமா கொடுக்கப்படுது. ஒன்னு, ஒரு பானைக்குள்ள எரியக்கூடிய நெருப்பு. ஒரு நெருப்பு வந்து பானைக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா அந்த பானை சுற்றிலும் மூடப்பட்டிருக்கு. So once when the ever effulgent fire is burning and the light and the heat is being emanated on all sides, but it is being kept inside a pot, it is completely been suppressed. எப்பொழுதுமே நெருப்பு அப்படின்றது ரொம்ப பிரகாசமான ஒளி உடையது, வெப்பம் உடையது. ஆனா அந்த நெருப்பானது ஒரு பாத்திரத்துக்குள்ளேயே வச்சு மூடப்பட்டிருக்கப்போ என்ன ஆகுது, அதனுடைய பிரகாசம் ஒளி எல்லாமே அதுக்குள்ளேயே சுருக்கப்படுது. And same way is also been explained. Another example is about Prabhupada explains is misused knowledge here. அதே போலவே தான் பிரபுபாதர் இங்க வந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட கல்வி, அறிவு அப்படின்ற இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். Knowledge is always effulgent. One who is knowledgeable knows the real absolute truth. He is not going to be in ignorance. அறிவு ஞானம் அப்படின்றதே பிரகாசமான ஒரு விஷயம் தான். யார் ஒருவன் இடத்துல ஞானம் இருக்கோ அவன் வந்து இங்க அறியாமையில் இருக்க போறது கிடையாது, அவன் பிரகாசமான ஞானத்தோட இருக்கான். When he is not got the real knowledge, when he has got this all the not those knowledges which he thinks as knowledge, then he becomes misused. எதெல்லாம் உண்மையான ஞானம் கிடையாதோ அதை ஞானம்னு நினைச்சிட்டு ஒருத்தன் கத்துக்கிட்டு அதை வச்சிருக்கான் அப்படின்னா அது வந்து இங்க சொல்லப்படுறதை போல துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட அறிவா இருக்கும். So today also in this modern day and age you can see that the so called knowledge or the education is all what is actually misused knowledge. இன்னைக்கு பார்க்கலாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி அறிவு எல்லாமே எப்பேற்பட்டதா இருக்குன்னா இதை போன்ற துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட அறிவா தான் இருக்கு. Actually what is today's education? Today's education is actually a biased opinion of a group of people. இன்னைக்கு அறிவு கல்வி அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு தரப்பு மக்களுடைய அவங்களுடைய யோசனை என்னவா இருக்கோ அதுதான் அறிவா இருக்கு. Certain group of people became the so called scientists. They form a committee, they form a communion, they form a union, and what do they say? This is knowledge, you all learn the same thing. ஒரு தரப்பு மக்கள் அவங்க விஞ்ஞானிகள் அழைக்கப்படுறாங்க, அவங்க அவங்களுக்குள்ளே ஒரு குழு ஒரு சமூகம்ன்ற மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு அவங்க என்ன ஒரு முடிவு சொல்றாங்களோ அதுதான் இன்னைக்கு அறிவுன்னு சொல்லி நமக்கு. And that is being taught to all the kids right from the age of 5 to the age of 15 or 17 or 18 or whatever it is. அதுதான் 5 வயதுல இருந்து ஒரு குழந்தைக்கும் 5 வயதா இருக்கும்போதும் சரி 15 17 எத்தனை வயசானாலும் எல்லா சமயத்தையும் இதுதான் அறிவுன்னு சொல்லி கொடுக்கப்படுது. And the science, so called science, is based on opinion. அப்பேற்பட்ட பெயரளவிலான அறிவியல் அப்படின்றது பார்த்தோன்னா ஒருத்தங்களும் என்ன நினைக்கிறாங்களோ அதை கொண்டதா இருக்கு. This what was happened, earth was flat sometime, earth was round sometime, earth was oval sometime, it's all opinions. சில சமயத்துல பார்க்குறோம், அதனால தான் பூமிங்கிறது தட்டைங்கிறாங்க, பூமின்றது சதுரம்ங்கிறாங்க, உருண்டைன்றாங்க, மாத்தி மாத்தி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. And history, the so called history what we are learning is also based on opinion. Somebody says this history, somebody says that is not history. இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய வரலாறும் அப்பேற்பட்ட பெயரளவிலான வரலாறா தான் இருக்கு. ஒரு சிலர் இதுதாங்க வரலாறுன்றாங்க, ஒரு சிலர் இல்லங்க வேற வரலாறுங்கறாங்க. Even the language what we are learning is also based on opinion. நம்ம கத்துக்கக்கூடிய மொழி கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்தின் அடிப்படையில தான் இருக்கு. Certain set of people who got themselves accumulated in certain area, they started creating certain sign names and the language came about. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிச்சுட்டு இருந்த மக்கள் அவங்க குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள அவங்க வந்து கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து அப்படியே அது வந்து மொழியா வருது. So today whatever you can call it as knowledge, education is all biased opinion. எதெல்லாம் இன்னைக்கு நம்ம கல்வி ஞானம் அறிவு அப்படின்லாம் சொல்றோமோ அது எல்லாமே அங்க இருந்த ஒரு தரப்பினருடைய கருத்துக்கள் கொண்டது. So the real knowledge or the real education is this one only, Srimad Bhagavatam. உண்மையான ஞானம் உண்மையான கல்வி அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா இதுதான் ஸ்ரீமத் பாகவதம். It is not biased.
இது எந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் கிடையாது. And it is not going to change today, tomorrow, after 10,000 years, 5,000 years. It's never going to get changed. இன்னைக்கோ நாளைக்கோ 1000 வருஷம் கழிச்சோ 5000 வருஷம் கழிச்சோ மாற போற விஷயம் கிடையாது இது. And this is the science of God. It talks about what only God. So it is science of God is what it is talking about. பகவானுடைய விஞ்ஞானம் இது. சோ பகவானுடைய விஞ்ஞானத்தை பத்தி மட்டும் தான் இது பேசுது. So Krishna himself comes as Chaitanya Mahaprabhu to teach us the science of God. கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா வந்து இந்த பகவான் பத்தின அறிவியல் விஞ்ஞானம் என்னன்றதை சொல்லி கொடுக்கிறார். And why he came, that we have to understand the difference between him and us. அவருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவர் வரார். So we are all called akshajas and he is called adokshaja. நம்ம எல்லாம் அக்ஷஜான் அழைக்கப்படுறோம், அவர் அதோக்ஷஜான் அழைக்கப்படுறார். And what is akshaja? Ja means born, aksha means senses. So we are all born out of senses. ஜ அப்படின்னா பிறக்கிறது, அக்ஷ அப்படின்னா புலன்கள்னு அர்த்தம். சோ புலன்கள்ல இருந்து தோன்றக்கூடிய, புலன்கள்ல இருந்து பிறக்கக்கூடிய நபர்கள் நம்ம. So we are all born out of seminal discharge. We are all born out of sense gratification. நம்ம எல்லாருமே புலனுகர்ச்சியினுடைய விளைவா நம்ம வந்து பிறக்கிறோம், இல்ல விந்துனுடைய வெளிப்பாடுல இருந்து நம்ம வெளியில வரோம். So he is adokshaja. He is apart from all these things. He is not connected to anything material. ஆனா இவர் பகவான் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் இதுக்கு எதுக்கும் தொடர்புல இருக்கிறவரே கிடையாது. அதனால தான் அவருக்கு அதோக்ஷஜான் பேர். So this what happened today, that the verse which we saw, that the transfer of from the mind of Vasudeva, it was transferred to mind of Devaki, and suddenly by the Yogamaya's trick, Devaki thought that Krishna was born and he was lying by the side of his bed. இப்போ அதுதான் இன்றைய ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். வசுதேவனுடைய மனதிலிருந்து தேவகியினுடைய மனதிற்கு கிருஷ்ணர் மாற்றப்படுறார். ஆனால் இறுதியில் யோகமாயினுடைய வசத்தால் எப்போ வந்து கிருஷ்ணர் வெளியில வராரோ அப்போ உடனே தேவகி என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய குழந்தை என் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு. முஹ்யந்தி யத் சூரயஹ. What it says is that even the demigods, they themselves get muhyanti. They get illusioned. They get perplexed. முஹ்யந்தி யசூரையான்னு சொல்லப்படுது. சூரர்கள், அதாவது தேவர்களே கூட சில சமயத்துல நம்ம பார்க்கிறோம் பகவானுடைய செயல்களால் அவங்க வந்து மயக்கத்திற்கு உட்படுறாங்க. And even the demigods, they all came to Mathura to all praise the Lord. They all came from the celestial kingdoms. நம்ம பார்க்கிறோம் தேவர்கள் எல்லாமே இப்போ இங்க மதுராக்கு வராங்க, வந்து பகவானுக்கு அவங்களோட பிரார்த்தனைகளை செலுத்துறதுக்காக. And what they thought is that Krishna is actually being encapsulated into the womb of Devaki. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கார். And Kamsa was also thinking, oh, Devaki is now got pregnant for the 8th child. Now I am just waiting when the child will be born. I'll kill him. கம்சனும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தான். இப்போ வந்து 8வது குழந்தை தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ள உருவாயிருக்கு, எப்போ அந்த குழந்தை வெளியில வரும் நான் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். At least that Kamsa was not that cruel than the today's Kamsas who are killing the child in their womb only. அந்த கம்சன் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்சர்கள் அளவுக்கு மோசமானவனா இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்சர்கள் என்ன பண்றாங்க, கர்ப்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய குழந்தைய அங்கேயே வச்சு கொண்டுறாங்க. And at least what he was waiting is, let the child be born and then I will kill him. ஆனா அந்த கம்சன் குறைந்தது அந்த குழந்தை உள்ள இருந்து வெளியிலயாவது வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நான் கொல்றேன்னு காத்துட்டு இருந்தேன். Anyway, Krishna was not there. Krishna knows where he has to be and how muhyanti yat surya. He can illusion anybody at any point of time. ஆனா இறுதியில கிருஷ்ணர் அங்க இல்ல. கிருஷ்ணர் வந்து எங்க இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணாரோ அங்க இருந்தார். அவர் எல்லாரையும் வந்து மயக்கறார். முஹ்யந்தி யத் சூரயா. So that is the crux of today's verse. So அதுதான் இன்னைக்கு ஸ்லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். This entire birth process of Krishna, what we also janma karma jame divyam evam yo veti tatvatah. So the entire process of birth of Lord Krishna is completely transcendental. கிருஷ்ணருடைய தோற்றம் அப்படின்ற விஷயத்தை கொண்டோம் அப்படின்னா அதுல இருக்கிறது எல்லாமே திவ்யமானவையா இருக்கு. So that's what he comes to also. So his entire birth, his entire activities are very, very transcendental for what? Whenever, that's what he says, yada yada hi dharmasya glanir bhavati bharata. That whenever there is adharma that is coming up, and in order to maintain or to bring back dharma, I myself appear. இப்பேற்பட்ட திவ்யமான கிருஷ்ணனுடைய தோற்றமா இருக்கட்டும், செயல்களா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்குங்க நடக்குது அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ தர்மத்தை நிலைநாட்டமோ அந்த சமயத்துக்காக அவர் வந்து செய்யறாங்க. So in this verse, that's a word called Srijamyaham, Srijami. அந்த ஸ்லோகத்துல ஸ்ருஜாம்யஹம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. And what does Srijami mean? Srijami means manifest. ஸ்ரஜாமி அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்துறது. So Lord is manifesting. If Lord wants to manifest here, he can manifest out of nothing.
அதாவது பகவானே தன்னை வெளிப்படுத்துறார் அப்படின்னு. பகவான் இப்ப இங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா வெளிப்படுத்த முடியும். But we cannot do it. See, suddenly if I have to manifest here from some other place, I cannot do it. But only or anybody else cannot do it. Only God can do. ஆனா இப்போ அதை உடனடியே என்னால பண்ணணும்னாலும் வேற யாராவது பண்ணணும் அப்படின்னாலும் கஷ்டம். இப்ப இங்க இருந்துகிட்டே வேற இடத்துல திடீர்னு நான் வந்து வெளியில வரணும் அப்படின்னா அது கஷ்டம். பகவானால சாத்தியம், நம்மளால முடியாது. But the atheist will tell the same thing, that in the scriptures it is explained that when the Lord will come, where he will be born, how he will be born. அதே போல சாஸ்திரங்களை நம்ம பார்க்கிறோம், பகவான் எப்ப வரார், எங்க வரார், எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. So some atheist will tell, so Lord is also coming under some rules and regulation. அப்ப உடனே நம்ம சொல்லலாம், அப்ப அந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு தானங்க பகவான் தோன்றார். Today what happened is Lord appeared at the end of Dwapara Yuga. இப்ப வந்து பகவான் வந்து துவாபர யுகத்தினுடைய கடைசியில தோன்றார். And in the 28th millennium of the 7th Manu, 7வது மனுவனுடைய 28வது அந்த சுழற்சியில வரதை நம்ம பார்க்கிறோம். in one day of Brahma. பிரம்மாவனுடைய ஒரு நாள்ல. So what happens, so we can also say now God is also been, Krishna is also been put under some condition that he has to be born at this time. இப்ப நம்ம உடனே நினைக்கலாம், உடனே சொல்லலாம், அப்ப பாருங்க கிருஷ்ணரும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட சமயத்துல தான் தோன்றணும்ன்ற ஒரு வற்புறுத்தலுக்கு கீழே தானே தோன்றார். But actually Supreme Personality of God has no obligation that he has to follow that rules and regulation that has been explained there. ஆனா அப்படி கிடையாது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை பகவான் பின்பற்றி தான் வரணும், அதுக்கு உட்பட்டு தான் அவர் வரணும் அப்படின்றது அவருக்கு கிடையாது. But why he follows and why he comes in that same time is that is also explained to Arjuna by Krishna in Bhagavad Gita, that in order to relieve people from understanding what is the real avatar and from the fake avatars. இப்ப ஆனா அப்படி இருந்தும் ஏங்க கிருஷ்ணர் அந்த மாதிரி தான் வரார் அப்படின்றதுக்கான காரணத்தை கிருஷ்ணரே அர்ஜுனன் கிட்டேயும் கீதையில சொல்றார். மக்களுக்கு உண்மையான அவதாரம்ன்றது யாரு, பொய்யான நபர்கள் யாரு அப்படின்றத காட்டுறதுக்காக. So what we have to understand is that this pure transcendental birth of Lord Krishna is very very important for us to understand completely, and as it is we have to understand. So இந்த பேர்பட்ட கிருஷ்ணருடைய திவ்யமான தோற்றம், இந்த அவதாரங்களை நம்ம முழுமையா உள்ளதை உள்ளவாறு புரிஞ்சுக்கணும். So all these chapters of Srimad Bhagavatam is only helping us or enabling us to achieve our prime objective of this life is to go back home, back to God. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட எல்லா அத்தியாயங்களும் என்ன நோக்கத்துல இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த பிறவிக்கு பிறகு நம்ம பகவானுடைய ஆன்மீக தலத்துக்கு மீண்டும் போய் சேரணும் அப்படின்றத செய்ய வைக்கிறதுக்காக தான். And today's verse what it says, that we have to also surrender to Krishna and do our service in such a way that he becomes completely pleased with our devotional service. இப்போ இன்றைய ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிற இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, நம்ம முழுமையா கிருஷ்ணர் கிட்ட சரணடையணும், சரணடைஞ்சு நம்ம செய்யக்கூடிய செயல்களின் மூலமா அவரை திருப்தி அடைய வைக்கணும். And so what will happen if that happens? அப்படி நம்ம திருப்தி அடைய வச்சோம்னா என்ன நடக்கும்? So what he then comes and manifests himself in his heart of our devotees or us. அவரே தானா முன் வந்து நம்மளுடைய ஹிருதயத்துல வெளிப்படுத்துறார். Eko devo nitya leela anurakto Bhaktya Hridayo, what it says is that Antaratma. So what it says is, the Upanishad says that Eka Devo Nitya Leela Anurakto, so that one Deva who is Krishna, he can come into the core and core of devotees' heart whenever they are completely surrendered to him. உபனிஷத்துகளில் சொல்லப்படுது, பகவான் அவர் ஒரே ஒரு நபர், அவர் எப்பொழுதும் நித்தியமான லீலைகளை புரிந்துருக்கார். அப்பேற்பட்டவர் பக்தர்களிடத்தில் திருப்தி அடையும் பொழுது அவங்களுடைய ஹிருதயத்துக்குள்ள தன்னை வெளிப்படுத்துறார். So such a devotee is qualified to attain perfection. அப்பேற்பட்ட பக்தர்கள் பக்குவம் அடையறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள். And that devotee need not know anything else. He doesn't need to do anything else. அப்பேற்பட்ட பக்தனுக்கு வேற எதுவும் தெரிஞ்சிருக்கணும்ன்றது இல்ல, வேற ஏதாவது அவன் செய்யணும்ன்ற அவசியமும் இல்ல. And he gets automatically liberated. அவனுக்கு இயற்கையாவே உடனடியாக அவனுக்கு முக்தி கிடைக்குது. Tam eva viditpati mrityum yati nanya panta vidyateyanaya. Purusha Sukta says that Shvetashvara Upanishad also quotes this. That what it says, that tam eva viditpati, one who knows this, mrityum yati, he trespasses or passes the mrityu, that he doesn't need to get born again, die again. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் சரி புருஷ சுக்தமும் சரி இதை உறுதிப்படுத்துது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருத்தனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ அவன் மீண்டும் பிறக்கிறதோ மீண்டும் மரணம் அடைகிறதோ கிடையாது. நான்ய பந்தா வித்யதேயனாய, he doesn't need to go and search for knowledge, he doesn't need to go and understand many things. அவன் வேற ஞானத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. So what we have to understand is cultivation of Krishna consciousness, cultivation of our devotional service, doing devotional service in full faith and complete surrender, that will leads to perfection. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து அப்படின்னா,
கிருஷ்ண உணர்வு சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து வளர்த்துக்கிறதும் அதன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே போதும், பக்குவமான நிலையை அடைய முடியும். Srila Vishwanath Chakravarti Thakura says the same thing, that even such perfected souls, the souls who have attained perfection, even if they live here, they are considered to be liberated only even living in this material world. ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்றார், இப்பேற்பட்ட நபர்கள் அவங்க வந்து இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே வசிச்சாலுமே அவங்க முக்தி அடைந்த நபர்கள் தான் அப்படின்னு. இஹா யஸ்ய ஹரேர் தாஸ்ய கர்மணா மனசாகிரா நிகிலாஷு அபஸ்தாசு ஜீவன் முக்தஸ்ய உச்சதே. That even when they are living here, they are speaking, they are doing some work, still they are completely liberated. They are just here to safeguard or to give the Krishna consciousness to others only. They are just living. இப்பேற்பட்ட முக்தி அடைந்த ஆத்மாக்கள் இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே வசிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்க இங்கே இருந்தாலும் சரி, மற்றவங்களை பயனடைய வைக்கிறதுக்காக, மற்றவங்களை விடுதலை அடைய வைக்கிறதுக்காக தான் அவங்க இங்கே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்பொழுதும் முக்தி அடைந்த ஆத்மாக்கள் தான் அப்படின்னு சொல்றது. So this perfection, and we have got this wonderful opportunity by the mercy of Srila Prabhupada. So let us use this opportunity and become perfected in this lifetime at least. இந்த அற்புதமான வாய்ப்பு ஸ்ரீல பிரபுபாதரால் நமக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம தீவிரமாக எடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையிலே நம்ம வந்து பக்குவமான நிலையை அடையணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். எனி கொஸ்டின்ஸ், எனி கமெண்ட்ஸ்? ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் உபன்யாசம் சம்பந்தமாக இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. ஆக்சுவலாக பகவானை பற்றிய அறிவு ஒருத்தனுக்கு வந்து அவனுடைய ஆன்மீக அறிவு தான் ஒருத்தனுக்கு உண்மையான அறிவுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது பகவானை பற்றிய செய்திகளை ஒருத்தன் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கானோ அவருடைய அறிவு வந்து அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில பிரபாதரும் அவருடைய பொருள்கள் கொடுத்துருக்காருங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய பௌதீக கல்வி மூலமாக நம்ம என்ன அறிவு கிடைக்க இருக்குது இந்த மக்களுக்கு? இந்த அறிவு வந்து இன்றைய கல்வி முறை, அதாவது கல்வி இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அறிவே இல்லாத போயிடும்னு சொல்லி வெளியில் இருக்கிற இன்னைக்கு பௌதிகவாதிகள் வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதை நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுறது? ஸோ த கொஸ்டின் இஸ் தட் தி மாடர்ன் எஜுகேஷன் ஆர் தி so called education today is not the real knowledge is what has been explained here, but for the sustenance here or for living in this world we need some education. That's what people say. So how are we going to convince them that the real knowledge is here and the real knowledge we have to get is from these books of Srimad Bhagavatam? How are we going to convince them? So the answer is that the material knowledge is temporary. பௌதிக அறிவு அப்படின்றது தற்காலிகமானது. So whatever we are learning here is all material knowledge. என்னெல்லாம் நம்ம இங்க கத்துக்கிறோமோ அது எல்லாமே பௌதிக ரீதியான அறிவு தான். So you can take math, you can take science, you can take anything. These are all ever temporary, ever changing. This all get changed every now and then. கணக்கா இருக்கலாம், அறிவியலா இருக்கலாம், என்னெல்லாம் நீங்க இங்க கத்துக்கிறீங்களோ அது எல்லாமே தற்காலிகமானது, மாறிட்டே இருக்கும். And today we are in this body for some certain age, 10 years, 15 years, 100 years or whatever we live, just for sustenance, because what they do, we are learning something about mechanics, you are learning about this, you are learning about that. இன்னைக்கு நம்ம ஒரு 10 வயசா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் இந்த உடல்ல, இல்ல ஒரு 50 வயசு 100 வயசு என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்காக என்ன பண்றோம், சில விஷயங்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எப்படி செயல்படுது, அது எப்படி செயல்படுதுன்னு சொல்லி. And over a period of time when we leave this body and we are died, what will happen is this entire knowledge is completely finished. இப்போ இறுதியில நம்ம இந்த உடலை விடக்கூடிய சமயத்துல என்ன அறிவெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்களோ, எதெல்லாம் நீங்க ஞானம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அங்கேயே முடிஞ்சு போயிடுது. Srila Prabhupada used to give this example that even when this Albert Einstein is born again, he cannot tell that in my previous birth I was Einstein, so I can do PhD, I can directly do it. He has to start from LKG, UKG, all those things. Srila Prabhupada ஒரு உதாரணம் சொல்லுவார். ஐன்ஸ்டீன் மீண்டும் பிறக்கிறாருன்னு வச்சுக்குவோம். பிறந்துட்டு அவர் வந்துட்டு நான் போன ஜென்மத்தில் நான் வந்து இந்த நிலையில் இருந்தேன், நான் வந்து என்னுடைய பிஹெச்டியிலேருந்து தொடர்றேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா சாத்தியம் கிடையாது. மறுபடியும் அவர் எல்கேஜி யூகேஜியில் இருந்தால் படிச்சாகணும். So this all the material knowledge what we are getting outside is actually temporary. It's only going to help us for sustenance. இன்னைக்கு பௌதிக உலகத்தில் நம்ம வெளியில் கற்றுக்கக்கூடிய எந்த அறிவு, எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்காக அது வந்து தெரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயமே தவிர அது தற்காலிகமானது. And that is not the real goal of life also.
அது வாழ்க்கையுடைய உண்மையான The குறிக்கோளும் real கிடையாது. goal of life is to actually come out of the cycle of birth and death. உண்மையான அறிவு அப்படின்றதனுடைய வாழ்வினுடைய குறிக்கோள் என்ன? பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலிருந்து வெளியில வர. And that knowledge is available only in Bhagavad Gita, Srimad Bhagavatam and Vedic scriptures. அந்த ஞானமானது பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் மற்ற வேத இலக்கியங்கள்ல மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. So if we understand that knowledge, then what will happen is our real goal of life can be achieved. அப்பேற்பட்ட ஞானத்தை நம்ம கற்றுக்கொண்டோம், தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா அப்ப வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள் என்னன்றதை அடைய முடியும். Otherwise, this temporary knowledge will only give you temporary goals, which we are always changing every now and then. அப்படி இல்லைன்னா இந்த தற்காலிகமான ஞானம் தற்காலிகமான இலக்குகளை அடையறதுக்கு தான் உதவி பண்ணும். ஏன் தற்காலிகமான இலக்குன்னா நம்முடைய இலக்கானது மாறிட்டே இருக்குது தினமும். So we have to preach to them to choose whether they want temporary or they want permanence. நம்ம அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு தற்காலிகமானது வேணுமா இல்ல நிரந்தரமானது வேணுமா அப்படின்னு. So that's the difference between both. அதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். கிருஷ்ணா பிரபு, பரமாத்மாவா பகவான் எப்போதும் இதயத்தில் இருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. தீட்சை வாங்குற மறுபடியும் மறுபடியும் வராரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த ரெண்டு பக்கமும் என்ன வேறுபாடு இருக்கா? இது எப்படி எடுத்துக்கிறது நாங்கள்? The question is that, already it is told that, the Paramatma is living in everybody's heart. And today we are also explained that when the Diksha happened, that, the Lord is transferred from like what happened today, it's getting transferred. So what is the difference between two Paramatmas? That's the question. And this is answered in one of the lines of Srila Prabhupada's purport today. What he says is that, a bona fide spiritual master, the Lord, for a devotee, however, the Lord is always present. And his presence need only be awakened by initiation by a spiritual master. இந்த கேள்விக்கான பதில் பொருளுரையிலே ஒரு வரியில ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், பக்தன் ஒருவனுக்கு பகவான் பிரத்யட்சமாக தோன்றுகிறார். தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவிடமிருந்து தீட்சை பெறுவதன் மூலம் பகவானின் இருப்பை எழுந்தருளச் செய்ய வேண்டும். So the Lord is always present there as Paramatma. பகவான் எப்பொழுதுமே பரமாத்மாவா இருந்துட்டு இருக்கார். Only because we are all not pure devotees, we are not surrendered to him, he is covered. He is, not in direct touch with us. நம்ம தூய பக்தர்களா இல்லை, அவரிடத்துல சரணடையாம இருக்கும் அப்படின்றனால அவர் நம்மளோட நேரடி தொடர்புல இல்லாம இருக்கார். So by the process of purification, by the process of devotional service, when the spiritual master gives the initiation to us, that awakening process happens. எப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுறோமோ, நம்ம தீட்சை பெறுறோமோ, அந்த சமயத்துல ஆன்மீக குருவானவர் என்ன பண்றாரு அப்படின்னா மீண்டும் அந்த தொடர்பை புதுப்பிக்க வைக்கிறார், விழித்தல செய்கிறார். So Srila Prabhupada explains very clearly here that, the awakening process happens on the day of initiation. ஸ்ரீல பிரபுபாதர் இங்க ரொம்ப தெளிவாகவே அதை சொல்றாரு. எழுந்தருள செய்யறது அப்படின்றது தான், மீண்டும் அது கொண்டு வரது தான் தீட்சை அன்னைக்கு நடக்குது அப்படி. So the day of initiation we have been sleeping, the spiritual master comes and wakes us up. தீட்சை தினம் வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அன்னைக்கு ஆன்மீக குரு நம்மளை எழுப்பி விடுறாரு. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. பகவதம் மூலயமா தேவகி வசுதேவர் இருவரும் இணைந்து மொத்த உலகத்தையும் மங்களப்படுத்தக்கூடிய, அனைவருடைய இதயத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய பகவானை பெற்றெடுத்தாங்கன்னு கேட்டோம். ரொம்ப தேவர்களும் ஆனது, எனக்கும் ஆனந்தம் வந்தது. ஆனால் என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி டவுட்ஸ் கேட்டார். சரி, அது இப்போது உங்கள் மூலயமா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அவருக்கு அனுப்பி வைப்பேன். அவர் திருமணம் செஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டார், திருமணம் செய்துக்கிட்டார். புலன்களை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதனால் திருமணம் செய்துன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஒரு குழந்தை பிறந்தது. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டர் சொன்னார் எளிமையான பிரசவம் தான் ஆகும், கவலைப்படாதீங்க. கடைசி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டேன். ஓகே, ரெண்டாவது குழந்தை பிறந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ டாக்டர் சொன்னார் எளிமையான பிரசவம், கவலைப்படாதீங்க, கடைசி நேரத்தில் ஆப்ரேஷன் சிசரிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பண்ணி முடிஞ்ச பிறகு அனைவரும் கூடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டா மனைவி இறந்துடுவாங்க, அதனால் நீங்கள் குழந்தை பிறக்காத அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒன்றும் செய்யவும் இல்லை. என் மனைவி உடனே அந்த ஆப்ரேஷன் கையெழுத்து போட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போ என் மனைவி இணையத்துக்காக வற்புறுத்துகிறாங்க. நான் என்ன செய்யுது? அப்போ அப்படி இணையத்து இதுக்கப்புறம் குழந்தை பிறக்க போகிறது தவறான முறையில் தான் அது ஆகுது.
இப்போ நான் என்ன செய்யறது? இதான் கேள்வி. So the question is uh, that the examples have been told that there was two kids who were born to a person, and after that all of them explained to them that they have to stop getting some more kids, but still they wanted to have more kids. So what is the correct way of doing it, or what to do? These are all little personal questions, and you can. First thing is about the Krishna explains in Bhagavad Gita also that which is the copulation which is not against dharma. I am actually the person. I mean, he actually encourages that a copulation which is not against dharma is actually encouraged. பகவத்கீதையில நம்ம பார்க்குறோம், கிருஷ்ணர் தர்மத்திற்கு புறம்பல்லாத காமம் நானே அப்படின்னு சொல்றார். அதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார். So the point here is that multiple times Srila Prabhupada used to explain this, that a man and a woman combines only for the purpose of getting Krishna conscious kids. சில பிரபுபாதர் பல தடவை சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம். ஆணும் பெண்ணும் இணையறது அப்படின்றது கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தையை ஈண்டெடுக்கிறதுக்காக தான். So even if there is 1 kid, 2 kid or 20 kids, all the only objective of the man and woman to copulate is only to get kids who have to become Krishna conscious, or who will be only serving the Lord. ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ 20 குழந்தையோ ஆணும் பெண்ணும் சேர்றதனுடைய நோக்கம் அப்பேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ண உணர்வு உள்ளவங்களா, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய நபர்களா இருக்கணும். So if it is not been possible by the man or woman, even after getting kids, they are not able to bring them to Krishna conscious, or even if they are not Krishna conscious, இப்போ அதுவே அந்த குழந்தை ஈன்றெடுத்ததுக்கு பிறகு அவங்களால அந்த குழந்தைகளை கிருஷ்ண உணர்வு உள்ளவர்களா கொண்டு வர முடியல, இல்ல அவங்களே கிருஷ்ண உணர்வுல இல்லாதவர்களா இருக்காங்க அப்படின்னா, then what is the use of getting more kids? It is only going to become Varna Sankaras, as we see in first chapter of Bhagavad Gita. அப்பேற்பட்டவங்க இன்னும் குழந்தை ஈன்றெடுத்துக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது வெறும் வர்ண சங்கரா அதான் உருவாக்குது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம். So the objective of getting kids is only to make them devotees, is to make them engage in devotional service, is to engage that Atma surrendered to the Lord. If they are able to do it, then this process is actually ascertained by the Vedas or by Krishna himself. ஆனா அதுவே தன்னுடைய குழந்தைகளை கிருஷ்ண உணர்வு உள்ளவர்களா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துல அவங்க குழந்தை ஈண்டெடுத்து அதுக்கேற்ற பாதையில அவங்க கொண்டு போனாங்க அப்படின்னா அப்பேற்பட்ட விஷயமானது கிருஷ்ணராலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. If it is not, then it is considered to be sinful. இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு புறம்பானதா வேறு எது நடந்தாலும் அது பாவகரமானது. Hare Krishna. Hare Krishna. Grantara Srimad Bhagavatam ki jai, Srila Prabhupada ki jai.